வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம வந்து யூனிட் 2ல ஏற்கனவே 2 தேர்வை எதிர்கொண்டிருக்கோம். ஸோ அதில் அடுத்த பகுதி அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் 2 டெஸ்ட் எழுதணும்னா இந்த யூனிட்டையும் ஓரளவுக்கு ஒரு வேகமாக நம்ம அந்த ரிவிஷனை முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த டெஸ்ட் நம்பர் 3, டெஸ்ட் நம்பர் 4 இது ரெண்டுக்கு உண்டான கண்டென்ட் எழுதியிருக்கோம். அதே போல் வந்து நம்ம யூனிட் 1ல் 7 and 8 இந்த டெஸ்ட்டில் வந்து தொடர்ந்து ஒரு சில கேள்விகளுக்கு வந்து நீங்கள் இந்த பிரின்சிபல் ஆகிறதும் ஜென்ரல் ஆகிறதும் இது ரெண்டுலேயும் சில கன்ஃபியூஷன் ஆன மாதிரி தெரியுது. ஸோ எப்பவுமே பிரின்சிபல் ஜென்ரல் ஆகிறதும் இங்கே நோட்டேஷன் இருந்தால் கேபிட்டல் எல் யூஸ் பண்ணிக்காங்க. லாக் கேபிட்டல் எல் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஜென்ரல் லாகிரதமாக இருக்குது. ஸோ அந்த ஜென்ரல் லாகில் கொண்டு போயிட்டு தான் எண்ணுக்கு நீங்கள் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் த லாகிரதம் கிடைக்கும். ஸோ அதை கொஞ்சம் நல்லா கம்பேர் பண்ணி பார்த்துக்காங்க. அந்த இடம் தொடர்ந்து ஒரு நீங்கள் அந்த கொரீஸில் 2-3 பேர் அதையே கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் எண்ணுக்கு 0 கொடுத்தீங்கன்னா அந்த கேபிட்டல் எல்லுங்கிறது ஸ்மால் எல் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் லாகிரதம் கிடைக்கும். ஸோ அங்கேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணி பார்த்துக்காங்க. அடுத்து பார்க்கும்போது டெஸ்ட் நம்பர் 3ல நம்ம அடுத்து நாளைக்கு மீட் பண்ணக்கூடிய கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா இன்டகரல் கால்குலஸ் அடுத்த பகுதி அதுதான். ஸோ இன்டகரல் கால்குலஸில் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம்னு பாருங்கள். இன்டகரல் கால்குலஸை பொறுத்தவரையில் டபுள் அண்ட் ட்ரிபிள் இன்டகரல் இது பார்க்கணும். ஸோ டபுள் இன்டகரல், ட்ரிபிள் இன்டகரல் இந்த இன்டகரல் கால்குலஸ் பொறுத்தவரையில் நமக்கு புதுசுங்க. பழைய பேட்டர்னில் இந்த ஏரியாவை கொண்டு வரல அவங்க. இப்போ நமக்கு இந்த வருஷம் 2010க்கு முன்னாடி வரைக்கும் இந்த டாபிக் இல்லை. இப்போ இதை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் டபுள் அண்ட் ட்ரிபிள் இன்டகரல், அப்புறம் வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் சாலிடுக்கு கேட்டிருப்பாங்க. வால்யூம் கண்டுபிடிக்கணும், அதே போல் ஏரியா கால்குலேட் பண்ணணும். வால்யூம் அண்ட் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா இதெல்லாமே சாலிடுக்கு கொண்டு வரணும். அதே போல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஒரு கர்வோட சர்ஃபேஸ் ஏரியாவும் கால்குலேட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே நமக்கு அந்த சிலபஸில் இருக்குது. அதே போல் ஜக்கோபியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. ஜக்கோபியன் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். அதாவது ஜக்கோபியன்ஸ் ஃபார் இன்டகரலில் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பீட்டா அண்டு காமா ஃபங்க்ஷன், அது ஒரு பெரிய ஏரியா இருக்குங்க. ஸோ இதுதான் என்டையர் சிலபஸ் ஃபார் டெஸ்ட் நம்பர் 3க்கு. ஸோ இப்போ இதுக்கு பார்த்தோம்னா நம்ம நீங்கள் உங்கள் சோர்ஸ் மெட்டீரியல் தான் நீங்கள் ரீட் பண்ணி ஆகணும். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் இதுக்கு மட்டும் ஒரு ப்ரைமரி மெட்டீரியல் அனுப்புகிறேன் டெஸ்ட் நம்பர் 3க்கு. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹெட்டிங்க்கு கவர் ஆகக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் மட்டும் அனுப்புகிறேன். ப்ராப்ளமெல்லாம் நீங்கள் பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 4 பொறுத்தவரையில் போல் போலார், காஞ்சுகேட் பாயிண்ட்டு, காஞ்சுகேட் லைனு, காஞ்சுகேட் டயாமீட்டர், அதே போல் ஜென்ரல் ஈக்குவேஷன், ஜென்ரல் போலார் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் போலார் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் கானிக் செக்ஷன் இதுதான் அடுத்த டெஸ்ட் நம்பர் 4 நீங்கள் எதிர்கொள்ளக்கூடியது. ஸோ டெஸ்ட் நம்பர் 3க்கு குறைந்தபட்சம் கீவேர்டு உள்ள ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன் குரூப்பில். நீங்கள் அதை படித்து அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் நம்பர் 4ல் பொறுத்தவரையில் போல் போலாருக்கு நான் நோட்ஸ் அனுப்புகிறேன். இந்த காஞ்சுகேட் பாயிண்ட்டு, லைன், காஞ்சுகேட் லைனு, காஞ்சுகேட் டயாமீட்டர், ஜென்ரல் போலார் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் கானிக் செக்ஷன் இது பெரும்பகுதி நிறையா இருக்குது. நம்ம +2 ஓரியன்டடில் படிச்சிருப்போம். பேரபோலா, எலிப்ஸு, ஹைப்பர்போலா, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஸோ அதில் நம்ம சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். அதெல்லாமே இந்த கானிக் செக்ஷனில் வந்துடும். நான் இந்த பாட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் போல் போலாருக்கு உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புகிறேன். போல் போலாருக்கு நான் அனுப்புறது மட்டும் படித்தால் கூட போதும். மற்றபடி இந்த பக்கம் இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் வச்சோ உங்கள் மெட்டீரியல் வச்சு நீங்கள் ரீட் பண்ணிக்காங்க. நிறைய இருக்குது. அவ்வளோத்தையும் பாஸ் பண்ணுறது சிரமம் த்ரூ வாட்ஸ்அப்பில். மேபி அதை லிங்காக அது கன்வெர்ட் பண்ணால் ட்ரை பண்ணுறேன் அனுப்புறதுக்கு. இப்போ பாசிபிள் இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீ பாயிண்ட் ஃபார் போல் அண்டு போலார். இதில் சில விஷயங்களை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கலாம். முதல்ல பாருங்கள், போலார் குவாட்ரண்ட் அப்படின்னா என்ன? கோஆர்டினேட்ஸ் x is equal to r cos theta, y is equal to r sin theta. x, yங்கிறது கார்டீசியன், r cos theta, r sin thetaவில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து போலார் குவாட்ரண்ட்டில் கிடைச்சிடும். சார் இதில் எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத ஒரு 12 பாயிண்ட் எழுதியிருக்கேன். 12 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். பை நம்ம லக்கு இதில் டைரெக்டாக ரிசல்ட்டாக இருக்கலாம், ப்ராப்ளமாக இருக்கலாம். ஆனால் போலாரில் இந்த ஏரியாவில் இந்த கொடுத்துருக்கூடிய இந்த 12 ரிசல்ட்டில் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட்டாவது உண்டுங்க. அது கிளியராக பார்த்துக்காங்க. ப்ராப்ளம் எப்படி கூட கேட்கலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ்
A of R1 theta 1, B of R2 theta 2 இப்படி ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸ் நம்ம கார்ட்டீசியன் டிஸ்டன்ஸ் படிச்சிருப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 minus x to the whole square plus y1 minus y to the whole square பார்த்துருப்போம். அது கார்ட்டீசியன்ல. போலார்ல பாருங்களேன், AB is equal to square root of R1 square plus R2 square minus 2 R1 R2 into cos theta 1 minus theta 2 அப்படிங்கிறது distance between the two points of in a polar quadrantல. அதே பாருங்க 3 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு 3 பாயிண்ட்டும் ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ்ல R1 theta 1, இன்னொரு பாயிண்ட் R2 theta 2, R3 theta 3 இப்படி எடுத்துக்கிட்டு இதனுடைய ஏரியாவை இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் that is equal to summation of into R1 R2 sin theta 1 minus theta 2. சம்ம நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அப்படியே சைக்கிளிக் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. R1 R2 R3, R1 R2 R2 R3 R3 R1. ஸோ அதுக்கு நீங்கள் மாற்றி மாற்றி 3 முறை போட்டிங்கன்னா இதை ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம், சம்மேஷனை எலிமினேட் பண்ணி. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 3 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணி தீட்டா வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் அங்கேருந்து கால்குலேட் பண்ணிங்களன்னா உங்களுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எவ்வளோ யூனிட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இது தேர்டு முக்கியமான ஃபார்முலா ஃபார் போலாரில். அடுத்து பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஏரியா நம்ம நேரடியாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். equation of the straight line in a polar form r cos theta minus alpha equal to p அப்படிங்கிறோம். அப்படி இன்னொரு ஃபார்மேட் தான் அங்கே இருக்கு. a cos theta plus b sin theta equal to k by r. a cos theta plus b sin theta is equal to k by r. இதில் இதனுடைய ஸ்லோப் பாருங்களேன், அங்கே நம்ம y is equal to mx plus c ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு கார்ட்டீசியனில் mங்கிறது ஸ்லோப்புன்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள் போலாரில் மைனஸ் a by b அப்படிங்கிறது தான் ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் in a polar quadrant. அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கூட ஸ்லோப் கேட்கும்போது a cos theta is equal to a cos theta plus b sin theta is equal to k by r. இதோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா m is equal to minus a by b அப்படின்னு வருது. ஆறாவது பாயிண்ட்டுக்கு வருவோம். பாயிண்ட் நம்பர் 6 ஒரு கவனிச்சு பாருங்க. a cos theta plus b sin theta equal to k by r. இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் தான். a1 cos theta 1 plus b1 sin theta 1 equal to k dash by r. சார் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க, ஜஸ்ட் கான்ஸ்டன்ட்ல டிஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு லைனும் parallel அப்படின்னு சொன்னா, if two straight lines are parallel then the condition என்ன கண்டிஷன், a b1 minus a1 b is equal to 0. இது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. if two straight lines are parallel then a b1 minus a1 b equal to 0. சார் அதே மாதிரி ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் பேரலலுக்கு பார்த்த மாதிரி பர்பண்டிகுலருக்கும் கேட்கலாம். இந்த 5வது பாயிண்ட்டை பாருங்களேன், a cos theta plus b sin theta equal to k by r. அப்போ பர்பண்டிகுலர் ஸ்ட்ரெயிட் லைன் வேணும் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட்டை தூக்கி அங்கே அனுப்பிடணும், இங்கே இருக்கிற b கான்ஸ்டன்ட் அங்கே போயிடணும், அங்கே இருக்கிற a கான்ஸ்டன்ட் இங்கே வரணும், நடுவில் இருக்கிற சைன் எதுவாக இருந்தாலும் மாற்றி விட்டுறணும். இங்கே ப்ளஸ் வந்தால் மைனஸ், மைனஸ் வந்தால் ப்ளஸ். அது போல் 7வது ஃபார்முலா ரெடியாக இருக்கா பாருங்களேன். 7வது ஃபார்முலா பாருங்க, இந்த b அங்கே போயாச்சு, a இங்கே வந்தாச்சு, நடுவில் மைனஸ் வந்துருக்கு. அப்போ b cos theta minus a sin theta is equal to k by r அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ ரெண்டு லைன் 8வது ஃபார்முலா என்ன எடுத்திருக்கோம் பாருங்க, a cos theta plus b sin theta is equal to k by r and a1 cos theta plus b1 sin theta is equal to k dash by r. ஸோ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் பர்பண்டிகுலராக இருக்குன்னா அதுக்கான கண்டிஷன் a1 plus b1 equal to 0. இது பர்பண்டிகுலருக்கு. அப்போ 6வது ஃபார்முலாவும் 8வது ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பேரலலுக்கான கண்டிஷன், இது பர்பண்டிகுலருக்கான கண்டிஷன். அதே மாதிரி ரெண்டு பேரலல் லைன் பார்த்தீங்கன்னா 6வது ஃபார்முலா பாருங்க, இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான், இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். அப்போ ரெண்டு பேரலல் ஸ்ட்ரெயிட் லைன், இது k by r, இது k dash by r. அப்போ parallel straight lines are differ by constant. இந்த கேள்வியும் கேட்பாங்க, differ by constant. ஸோ ரெண்டு parallel லைன் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கான்ஸ்டன்ட்ல வேரி ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான கீவேர்டு. 9வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 9ல் ஸ்ட்ரெயிட் லைன் பாசஸ் த்ரூ 2 பாயிண்ட்ஸ். ஸ்ட்ரெயிட் லைன் பாசஸ் த்ரூ 2 பாயிண்ட். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கிறீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை r1, θ 1ன்னும் இந்த பாயிண்ட்டு r2, θ 2. ஸ்ட்ரெயிட் லைன்
ஸ்ட்ரெயிட் லைன் பாசஸிங் த்ரோ 2 பாயிண்ட்ஸ். இந்த 2 பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய இந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா பாருங்க. 1/r sin θ1 minus θ2 equal to இங்க θ1 இங்க θ2 equal to 1/r1 into sin of θ minus θ2 இங்க 1/r2 sin of θ minus θ1. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஸோ இதையும் மெமரி பண்ணி எடுத்துக்காங்க. இது எல்லாமே பேசிக் திங்ஸ் தான், ஆனால் முக்கியமான விஷயங்கள் தான் இது அத்தனையுமே. 10வது ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார்முலா நம்பர் 10. ஆங்கிள் பிட்வீன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், r cos θ minus alpha 1 is equal to p, r cos θ minus alpha 2 is equal to p. இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் போலார் ஃபார்ம்ல. இது ரெண்டுத்துக்கு உண்டான ஆங்கிள் பிட்வீன் தெம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாருங்க, இங்க இருக்கக்கூடிய ஆல்பா 1 இங்க இருக்கக்கூடிய ஆல்பா 2 ரெண்டையும் எடுத்து அப்சல்யூட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்சல்யூட் டிஃபரன்ஸ், அதாவது மாடுலஸ் வேல்யூ எடுத்திருக்காங்க. ஆல்பா 1 மைனஸ் ஆல்பா 2 போட்டாலும் சரி, ஆல்பா 2 மைனஸ் ஆல்பா 1 போட்டாலும் சரி, ஆனால் மாடுலஸ் எடுத்துக்கணும் ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்ட்ரெயிட் லைனுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11வது பாயிண்ட். இஃப் 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன்டர்செக்ட் அட் P. இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நான் L1 எடுத்துக்கிறேன், இந்த ஸ்ட்ரெயிட் லைனை L2 எடுத்துக்கிறேன். If 2 straight line intersect at P, then the third line passes through P. So இந்த ரெண்டு லைனும் கட் ஆகிற இடம் P. மூணாவதா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறேன், இது L3. இந்த L3 இந்த ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் வழியா போகும். அப்படிப்பட்ட ஒரு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 11வது பாயிண்ட் பாருங்க. If 2 straight line intersect at P, then the third straight line passes through P is a cos theta plus b sin theta, முதல் ஸ்ட்ரெயிட் லைன், plus lambda into a1 cos theta plus b1 sin theta is equal to 1/r. நீங்க இந்த ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே 1/rக்கு மாற்றணும். இப்போ k/rன்னு வருதுன்னா k-வால் டிவைட் பண்ணாதான் அது 1/rக்கு மாறும். அந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து உட்கார வைக்கணும். ஸோ a cos theta plus b sin theta plus lambda into a1 cos theta plus b1 sin theta is equal to 1/r, where lambda is constant. ஸோ அப்போ என்ன செய்யணும், உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருப்பாங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தா இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எழுத போறோம், இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எழுத போறோம். ஈக்குவல் டு 1/r எழுதிடுறீங்க. அதே போல உங்களுக்கு உண்டான பாயிண்ட் தூக்கி சப்ஸ்டிட் பண்ணா லாம்டா கிடைக்கும். லாம்டா தூக்கி மறுபடியும் இங்கே போட்டீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் வழியா கட் ஆனா ஒரு பாயிண்ட், அது வழியா பாஸ் ஆகக்கூடிய இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன், மூணாவது ஸ்ட்ரெயிட் லைனை we have to find it. இது பாயிண்ட் நம்பர் 11ல இருக்கு. 12th ஒன் பாருங்களேன். நெக்ஸ்ட், the straight line passes through the pole. துருவ புள்ளி வழியாக சென்றால் அந்நேர்கோட்டின் சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. The straight line passes through the pole. Pole means உங்களுக்கு 0,0 அந்த பாயிண்ட் வழியா r cos theta r sin theta, இந்த பாயிண்ட் வந்து 0,0ன்னு வந்துடும். அப்போ the straight line passes through the pole p of r, theta is equal to p of 0,0 is theta is equal to alpha. இது நமக்கு ப்ரீவியஸ் ஆண்டு டிஆர்பியில் கேட்ட ஒரு டிஆர்பி கொஸ்டின் தான் இது. கொஸ்டின் பேப்பர் நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமான வினாக்கள் பார்த்து ரெஃபர் பண்ணி படிச்சுக்காங்க. அடுத்தது இப்போ நம்ம போலார் ஓரளவுக்கு இதில் என்ன விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். கானிக் செக்ஷனில் கூட நம்ம போலாருங்கிற விஷயத்தை பற்றி பேசணும். ஈக்குவேஷன் ஆஃப் த போல் கேட்பாங்க. இசைச்சார்பு, இசைக்கோட்டின் சமன்பாடுன்னு சொல்லுவோம். ஈக்குவேஷன் ஆஃப் த போல்னா, போல் மீன்ஸ் இசைக்கோடு, அப்போ அல்லது துருவக்கோடு, அது இசைக்கோட்டின் சமன்பாடு அந்த மாதிரி கேட்பாங்க. தட் இஸ் நம்ம டேன்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் இங்கே போல் அப்படிங்கிற மீனிங்கில் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது என்ன இருக்குன்னா இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். ஜென்ரல் போலார் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் கானிக் செக்ஷன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஜென்ரல் போலார் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ நம்ம பார்த்துட்டோம் உங்கள் ஸ்ட்ரெயிட் லைன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம், சர்க்கிள் பார்த்துருக்குறோம். அதே நேரத்தில் நீங்கள் காஞ்சுகேட் பாயிண்ட்டு, லைன் ஆஃப் காஞ்சுகேட் லைனு, காஞ்சுகேட் டயாமீட்டர் இதெல்லாம் எங்கே வந்தாகணும், பேரபோலா, ஹைப்பர்போலா, அதே போல் எலிப்ஸு, ரெக்டாங்கிள் ஹைப்பர்போலா அதெல்லாம் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு காஞ்சுகேட் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே தான் வச்சு டீல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏரியாவை நல்லா படிச்சுக்காங்க. +2 ஓரியன்டுக்கு உண்டான விஷயங்கள் தான். பட் டிகிரி ஸ்டாண்டர்டில் நீங்கள் பேசிக் அங்கே எடுத்து டிகிரி ஸ்டாண்டர்டில் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் போலார் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன், அதே போல் கானிக். நீங்கள் ஒரு போலார்லேருந்து கார்டீசியனுக்கும் மாற்ற முடியும், கார்டீசியன்லேருந்து போலாருக்கு கன்வெர்ட் ஆகலாம். பட் கொஞ்சம் எல்லாம் மெனக்கிடணும், கஷ்டப்படணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். நம்ம இந்த கானிக் செக்ஷனை பொறுத்தவரையில் ஒரு இன்வெர்டட் கோன் இருக்குது, டபுள் கோன் எடுத்திருக்கோம். இந்த டபுள் கோன்
அதோட வெர்டெக்ஸ் இங்கே இருக்குது. டபுள் கோனோட வெர்டெக்ஸ் தான் வி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல் இது வந்து பேஸு, இந்த இடம் பேஸு, இதெல்லாம் ஆக்சிஸ். ஸோ இது வந்து லோவர் நேப், இது அப்பர் நேப், ரெண்டு சொல்லியாச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஜெனரேட்டர். அதே போல் இது பக்கத்தில் ஒரு பிளேன் வச்சுருக்கேன். பக்கத்தில் ஒரு பிளேன் இருக்குது. ஸோ இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு பிளேனும் இந்த டபுள் இன்வெர்டட் கோன் இருப்பார், டபுள் கோன், ஒரு பிளேனு ஒரு டபுள் கோனை ஒரு பிளேன் போய் கட் பண்ணுது. இப்போ இந்த பிளேன் எடுத்து இந்த கோன் மேலே வைக்கிறேன். கானிக் செக்ஷன் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. இப்போ இங்கே ஒரு 5 பாயிண்ட் எழுதியிருக்கேன். இதான் நமக்கு இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்க. சரிங்களா? இதில் இந்த மெயினாக அந்த கானிக் செக்ஷனில் கார்ட்டீசியனில் அப்போ பிளேன் பாசஸ் த்ரூ த வெர்டெக்ஸ். இந்த பிளேன் வெர்டெக்ஸ் வழியாக பாஸ் ஆகணும். அப்போ என்ன அர்த்தம்? இதான் வெர்டெக்ஸு. பிளேனை தூக்கி அப்படியே நேராக அந்த வெர்டெக்ஸில் வச்சிடுறேன். பிளேன் பாசஸ் த்ரூ த வெர்டெக்ஸ். பிளேன் பாசஸ் த்ரூ த வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் வழியாக பாஸ் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். வெர்டெக்ஸ் வழியாக பாஸ் ஆனால் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். பாருங்க, parallel to the base. parallel to the base. ஆக்சுவலி இதுதான் பேஸுக்கு பேரலாக போட்டிருக்கேன். வெர்டெக்ஸ் வழியாக பாஸ் ஆகுனா இப்படி போகணும். இதுதான் வெர்டெக்ஸ். கரெக்டாக வெர்டெக்ஸ் வழியாக இந்த பிளேன் உட்காரணும். அப்படி இந்த இடம் இது நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிங்களா அப்படி வரணும். வெர்டெக்ஸ் வழியாக பாஸ் ஆகணும். இப்படி வெர்டெக்ஸ் வழியாக பாஸ் ஆகணும். ஸோ பிளேன் பாசஸ் த்ரூ வெர்டெக்ஸ்னா ஸ்ட்ரெயிட் லைன். பிளேன் பாசஸ் த்ரூ பேஸ், இந்த பேஸ் வழியாக பேரலல் டு த பேஸ். இந்த பேஸுக்கு அப்படியே பேரலாக உட்காந்துச்சுன்னா, பேஸுக்கு பேரலாக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது சர்க்கிள் கிடைக்கும். சர்க்கிள் கிடைக்கும். அடுத்தது பேரலல் டு த ஜென்ரேட்டர். ஸோ இதான ஜென்ரேட்டர், இதுதானே போட்டிருக்கோம், இதான ஜென்ரேட்டர். அப்போ இந்த ஜென்ரேட்டருக்கு பேரலாக இப்படி கட்டாச்சுன்னா, ஜென்ரேட்டருக்கு பேரலாக கட்டாதுன்னா பேரபுளாக கிடைச்சிரும். ஜென்ரேட்டருக்கு பேரலாக கட்டாச்சுன்னா பேரபுளாக தான் கிடைக்கும். பிளேன் பாசஸ் த்ரூ வெர்டெக்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன், பிளேன் parallel to base circle, பிளேன் parallel to generator parabola அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது பாருங்க, நாட் parallel to generator. இப்போ ஜென்ரேட்டருக்கு பேரலாக போட்டிருக்கேன். பட் ஜென்ரேட்டருக்கு பேரல் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு இப்படி இந்த போர்ஷனில் ஜென்ரேட்டர் இந்த டாட்ல இருக்கு, அது சம்மந்தம் பேரலல் இல்லாமல் கொஞ்சம் கிராஸ் பண்ணியிருக்கேன். அப்படி வந்ததுன்னா எலிப்ஸ் கிடைக்கும். நமக்கு கிடைக்கிற கானிக் என்ன அப்படின்னா எலிப்ஸ். எலிப்ஸ் கிடைச்சிரும். சரிங்களா? parallel to the axis. இதான ஆக்சஸ், இது x ஆக்சஸ், இது y ஆக்சஸ். அப்போ ஆக்சஸ்க்கு பேரலாக மாட்டுச்சுன்னா, இந்த ஆக்சஸ் நீங்கள் வெர்டெக்ஸ் வழியாக பாஸ் ஆகுனா இந்த ரெண்டுமே கவர் பண்ணி போட்டுக்காங்க. ஆக்சஸ்க்கு பேரலாக வந்ததுன்னா, ஆக்சஸுக்கு பேரலாக நான் இப்படி பிரிக்கிறோம் பாருங்க. ஆக்சஸ் கரெக்டாக பேரலாக வந்ததுன்னா இங்கேயும் பிரிக்க முடியும், நம்மளால் இங்கேயும் பிரிக்க முடியும். ஸோ அப்போ இது கரெக்டாக இப்படி உடஞ்சி ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிடைச்சிரும். ஆக்சஸுக்கு பேரலாக இருந்தது அப்படின்னா பேரலல் டு ஆக்சஸ் நமக்கு கிடைக்கிறது RH ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிடைக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே தான் மேக்ஸிமம் இந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, எலிப்ஸு, இதுக்கு எல்லாமே கான்ஜுகேட் பாயிண்ட்டு, கான்ஜுகேட் லைன் கண்டுபிடிக்கிறது, இசை சார்பு ஈக்குவேஷன் ஆஃப் த போல் கால்குலேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணணும். அதே போல் அந்த பாயிண்ட் என்னன்னு தெரியணும், டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் தெரியணும், நார்மல் ஈக்குவேஷன் தெரியணும், பெராமீட்டரில் படிக்கணும். இது கொஞ்சம் பல்கான கண்டென்ட்டு தான். பட் மேஜராக இந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணி படிச்சுக்காங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை முடிக்கலாம். டெஸ்ட் நம்பர் 3 பொறுத்த வரையில் இன்டெக்ரல் கால்குலஸ், டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல், வால்யூம், இங்கே மேலே இருந்த கண்டென்ட்டு ஜக்கோபியன், பீட்டா காமா ஃபங்க்ஷனில் நாளைக்கு காலையில் நீங்கள் தேர்வு எழுதுகொள்ள போகிறீங்க. அதே போல் மதியம் பொறுத்தவரை போலார், கான்ஜுகேட் பாயிண்ட், கான்ஜுகேட் லைன், கான்ஜுகேட் டயாமீட்டர், இந்த ஜென்ரல் போலார் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் கானிக்கில் இப்போ சொன்ன சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுக்கு குறைந்தபட்சம் என் சைடு உங்களுக்கு என்ன மெட்டீரியல் அனுப்ப முடியுமோ அதை வாட்ஸ்அப்லேயே அனுப்பி வைக்கிறேன். சிறப்பாக இதையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு படிங்க. இது நாளைக்கான பிளான். அடுத்த பிளான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டைம் டேபிளில் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.